Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து நம்ம தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க, அதுக்கப்புறம் டார்கெட் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு வேர்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோ போடுவேன். ஸோ எல்லோரும் வந்து திரும்ப அதே மாதிரி கேட்டிருக்கீங்க, சார் அந்த மெசேஜ் மட்டும் தயவு செஞ்சு பாஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்க. நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் ஏன் போடணும், எதுக்கு போடணும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ். எப்படி தான் மார்க்கெட் கீழே போனால் மேலே போய் தானே ஆகும், நம்ம ஏன் ஸ்டாப் லாஸ் பண்ணணும், நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணது இப்போ டார்கெட் சைட் மேலே போகுது அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ். அப்படி கிடையாது. ஏன்னா எல்லா டைமும் வந்து நம்ம 100% கரெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. ஸோ தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் உங்கள் மைண்டில் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேடும் கிடையாது அப்படின்றது ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுங்க. சரி, அதே மாதிரி டார்கெட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது நீங்கள் வந்து ₹1 ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா டார்கெட் வந்து ₹1.50 மேலே ₹2, ₹2.50 உங்களுடைய எவ்வளோ உங்களுடைய பொறுமையை வச்சு டிபெண்ட் பண்ணலாம், உங்களுடைய பேஷன்ஸ். ஓகே, ஆனால் ₹1 நான் ₹1 தான் டார்கெட் எடுப்பேன், ₹1 நான் 25 பைசா, அதாவது இந்த ரிஸ்க்கை விட நீங்கள் கம்மியாக ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா அது ட்ரேடே கிடையாது. அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்லேன், ஸ்டாப் லாஸ் அப்படின்றது 95% நீங்கள் சக்ஸஸ் இருந்தால் கூட அந்த 5% நீங்கள் லாஸஸ் ஆக சொல்லும். நீங்கள் 95% சம்பாதிச்சது 5% விட்டுட்டிங்கன்னா ட்ரேடே கிடையாது அது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு நேற்று நம்ம அப்டேட் பண்ண சொல்ல என்ன சொல்லியிருந்தேன், உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் லோவரிலும் ப்ரைஸ் வந்து வரும்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்களா. ஸோ ப்ரைஸ் இங்கே அந்த இடத்துல ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா பண்ணுங்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பாயிண்ட் கிடைக்குது நமக்கு வந்து இந்த இடத்துல ஹையர் ஐ ஃபார்மேஷன் கிடைக்குது, நம்ம ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு. மேபி உங்களுக்கு நம்ம ட்ரேடிங் வந்து தப்பாகிடுச்சு, நம்மள டெக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நம்ம லாஸ் எவ்வளோ கேல்குலேஷன் பண்ணோம் இல்லையா, நம்மளுடைய லாஸை கேல்குலேஷன் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ நம்ம லாஸ் இல்லாமல் நம்ம வந்து இது ஒரு தூரம் போய்டுன்றது கண்மூடி தரமானாலும் நம்பக்கூடாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து இன்றைக்கி நம்ம முக்கியமான பாயிண்ட் எல்லோரும் மனசில் வச்சுங்க. வீடியோ பிடிச்சதை மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கால்ஸ் கொடுக்குறீங்களா, அப்புறம் டெய்லி டிப்ஸ் கொடுக்குறீங்களா, இந்த மாதிரி விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துருக்கிற மத்தியில் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு அடுத்த அளவு கொண்டு வர அனைத்து நல்ல வியூவர்ஸ்க்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு தெரிவிச்சுக்கிறேன். மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் 150 லைக்ஸ் நான் இது எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. சரி, இப்போ வந்து நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அந்த இடத்துல எக்ஸாக்ட்லி ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த 24,600 மென்ஷன் பண்ணிங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. ரைட்டுங்களா. சரி, இப்போ என்ன சார் பண்ணலாம், இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போவும் ஸ்டில்லு இந்த இடத்துல வந்து என்னது மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு இந்த இடத்துல அப்படின்னா அகைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையும், அல்லது இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு ப்ரைஸ் இந்த மாதிரி ஆங்கிளில் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நாளைக்கு மார்க்கெட் அவர்ஸில் உங்களுக்கு புரியும். ஆனால் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரைஸு ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன், இப்போ ப்ரைஸ் வந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா தான் வந்து நீங்கள் அந்த தூரத்தை கடக்க முயற்சி பண்ணலாம். ஓகே, சரி. மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து அகைன் வந்து கேப் டவுனோ இல்லது இந்த இதில் ப்ரைஸ் இந்த மாதிரி சைட்வேஸ் சினாரியோ வந்துச்சுன்னா நீங்கள் அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணி நீங்கள் பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, அதாவது இந்த இடத்துல ப்ரைஸ் அவர் மேலே கீழே எங்கேயும் போகாமல் இங்கே ஒரு இந்த இடத்துல பிரேக் அவுட் டவுன் ஆகுது, ஒரு 10-12 மணிக்கு மேலே பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். உங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24350, அதாவது 24,350 வந்து உங்களுடைய டார்கெட்டாக அமையும். அதாவது இங்கே கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட மைனஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டி 50ல். ஓகே, சரி. இன்னொரு சரி அப்சைடு சொன்னீங்களா சார், அது எவ்வளோ தூரம் சார் மேலே போகும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ். அகைன் இந்த 24,600 ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணி ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ப்ரைஸ் வந்து ஒரு சஸ்டெண்டாக சொல்லுவோம், ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணி அகைன் வந்து அதில் பிரேக் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு 24,600 வந்து ஃபஸ்ட் லெவலாக உங்களுக்கு அமையும். ஸோ ரெண்டாவது லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து அகைன் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் செஷன் பாருங்கள், இந்த 24,725 அது வந்து ரெண்டாவது லெவலாகவும் உங்களுக்கு அமையும். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி சார் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியில் பாருங்கள் அந்த பெரிய டைம் ஃப்ரேமில் அந்த சப்போர்ட்னு மென்ஷன் பண்ணியிருந்த ஞாபகம் இருக்குங்களா. ஸோ இந்த இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ பிரேக் டவுன் ஆகிட்டு ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஷார்ட் சைடுக்கான டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 51,000 வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் அமையும். இந்த
பிரேக் டவுன் ஆயிடுச்சு அகைன் அப்படின்னா இந்த 51,000 வந்து உங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட் அமையும். ஏன்னா இங்கே வந்து ஆல்மோஸ்ட் இந்த எஸ்எல் புட் பண்ணியிருப்பாங்க, இந்த சப்போர்ட் கிட்ட எஸ்எல் புட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எஸ்எல்லை ட்ரிகர் பண்ணுறதுக்காக அகைன் வந்து அந்த 51,000 வரதுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஷார்ட் சைடு வியூ. சார் அப்பர் சைடு எதுவும் வியூ இல்லையா அப்படின்னா அப்பர் சைடு வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெசென்ட் அப்பர் சைடுக்கான வியூ இல்லை. ஏன்னா இந்த ட்ரெண்ட் லைனே கட் ஆகிடுச்சு, ப்ரைஸ் வந்து இந்த ட்ரெண்ட் லைனே கட் ஆகிடுச்சு. அப்போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ப்ரைஸ் மேலே போனால் கூட இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் அமையும். இந்த 200 EMA இருக்குது ப்ளஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் அமையும் தர. இப்போ இந்த இடத்துல ரிஸ்க் ட்ரேட் அமைக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் வந்து சரியாக தான் வந்து அந்த மாதிரி பிளான்லாம் இருக்குது தவிர ஒரு அப்சைடுக்கான பிளான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் ஸ்டில் வந்து அப்சைடு இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம அப்சைடு போயிருக்கலாம். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆச்சுன்னா வந்து அப்சைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏன்னா சப்போர்ட் இருந்துச்சு அந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் கூட உங்களுக்கு ரிஸ்க் டேட்டாக தான் அமையும். இப்போ நீங்கள் மேபி உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் இருக்குது சார், பிரேக் அவுட் ஆனால் ஒரு பை சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு இல்லை. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 EMA ரெசிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே வந்துடுது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் பக்கத்துலேயே இருக்குது, எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் டேட்டாக அமையும் பை சைட் பண்ணுறது. ஓகே, மேபி உங்களுக்கு கேப் அப் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சு ஒரு பாசிட்டிவ் 51,500 கிட்ட ஓப்பன் ஆகுதுன்னா ஸோ வெயிட் பண்ணுங்கள். அங்கே லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா அகைன் வந்து உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,300 வந்து உங்களுக்கு டார்கெட் அமையும் கேப் அப் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா. இல்லை பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு 51,000 டார்கெட் அமையும். ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு ஷார்ட் சைடுக்கான பிளான் தான் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேளை கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆச்சு அப்படின்ற சினாரி வச்சுக்கலாம். இந்த 51,000 கிட்டே மார்க்கெட் என்ன ஓப்பன் ஆகுது அப்படின்றப்போ இந்த ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஹையர் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா வந்து அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வரும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 51,200 வரலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியும் அதே தான், நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன உங்களுக்கு சஜஷன் பண்ணது தான். ஆனால் கொஞ்சம் வந்து மாறுபடுது. எப்படி நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணலாம். ஷேடோ ஓகே சப்போர்ட் எடுத்துருக்கேன். இந்த ட்ரெண்ட் லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அகைன் வந்து இந்த சப்போர்ட் கிட்ட ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 23,650 அப்படின்ற லெவலில் நீங்கள் ரீச் ஆகிறத ப்ரைஸை பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இந்த பாட்டம் சைடு வந்து 23,600 வரலும் ப்ரைஸ் டச் ஆகுதுன்னு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா அங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்களே. ஸோ இந்த சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வருது. அப்போ நம்ம என்னென்னா இப்போ இதே நமக்கு அப்பர் சைடு எதுவும் எடுக்க முடியாது சார் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் போடுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகே எனக்கு கிட்டத்தில் டைம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தூரத்தில் இருக்க உங்களுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூஸாக இருக்கலாம், இருங்க. ஓகே, ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்தால் கொஞ்சம் ரிஸ்கி தான். ஏன்னா வந்து இதனுடைய சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் இங்கே சஸ்டெயின் ஆகி நிற்கிறதுனால ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் எடுத்து 23,900 வரலும் ப்ரைஸ் மூமெண்டம் பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸ் லாஸ்ட் இந்த சப்போர்ட் இடம் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாகவும் இருக்கிற இடம் ஏதோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அதனால் இந்த இதில் பிரேக் அவுட் நடந்தால் உங்களுக்கு இந்த 23,900 வந்து ப்ரைஸ் ரீச் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னோடய வியூவை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸையும் பார்த்துலாம். சென்செக்ஸ் அப்படின்னா அதுலேயும் ஸ்டில் வந்து இன்னும் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. நம்ம நிஃப்டி 50ல் பார்த்த மாதிரியே தான் ப்ரைஸ் எங்கே சஸ்டெயின் ஒரு பிரேக் டவுன் ஆச்சுன்னா உங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 79,800 வந்து ஃபஸ்ட் லெவலாக அமையும். ஏன்னா அந்த இதில் ஆல்மோஸ்ட் புட் பண்ணியிருப்பாங்க ஸ்டாப் லாஸஸ். ஸோ பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இல்லை சார் நான் வந்து அப்சைடுக்கான பிளான் எதுவும் பண்ணுறேன் அப்படின்னா அப்சைடுன்றது ப்ரீவியஸ் நமக்கு இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அமைஞ்சிருக்கும். ஏன்னா கொஞ்சம் தாண்டி முயற்சி பண்ணியிருக்கிறது மேலே எக்ஸாக்ட்லி அங்கேயே ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஓகே, அப்சைடு வந்து கொஞ்சம் ரிஸ்கி தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்சைடு எதுவும் கிடையாது, என்னோடய வியூவில் கிடையாது. ஏன்னா வந்து ப்ரைஸ் எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கனெக்ட் பண்ணி லோயில் ஃபார்மேஷன் ஆகிட்டு அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் சென்செக்ஸில் வந்து அப்சைடுக்கான பிளானை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். 200 EMA மேலே நமக்கு ப்ரைஸ் சஸ்டெயின் அவங்க அப்சைடுக்கான பிளான் பார்க்கலாம். ஆனால் இந்த பிரேக் அவுட்லாம் வந்து சேஃபர் பிரேக் அவுட்டாக இருக்கும்ன்றது என்னோடய வியூ இல்லை. ஏன்னா பேக் டு பேக் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது அங்கேயே. உங்களுக்கு இந்த 80,600லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் அகைன் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணி இது மாதிரி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூவை ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.